எல்லாருமே கேட்டது தான், எப்படி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறீங்க? அது எப்படி நடக்குது அது? அந்த காம்பினேஷன் கரெக்டாக நிஜமா கதை சொல்லிட்டாரு. வெங்கட் பிரபு நீங்கள் கதை சொல்லிட்டீங்களா? அது ஓகே பண்ணிட்டாரு அவரு. ஒரு 2 பேருமே நிஜமாவே சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்றா இருக்க போகிறீங்களா? படம் நடக்க போதா? அப்படிங்கிற மாதிரி தான் என்ன சேர்ந்தவங்களும் வந்து பின்னாடி இந்த சைடில் கேட்பாங்க. அவர் எங்கேயாவது ஒரு கெட் டுகெதர் போனார்னா ஒரு 3 பேர் சேர்ந்து நிஜமாவா 2 பேரும் செட் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் ப்ராஜெக்டே ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடியே நாங்கள் பண்ண வேண்டியது ரவி தேஜா அவர்களோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஐடியா ஆரம்பித்தோம், ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஒரு சில காரணங்களால் வந்து எங்களால் கண்டிப்பாக பண்ண முடியல. டச்லேயே இருந்தோம். திடீர்னு இப்போது விபி அவர்கள் சொன்ன மாதிரி ஞானவேல் மூலமாக மறுபடியும் சிங்கத்துக்கு அப்புறமா 2 பேரும் நேருக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவர் சொன்ன மாதிரி அந்த சீன் பிரமாதமான சீன் இந்த படத்தில் இல்லை. பட் அந்த அந்த ஃப்ளேவர் அந்த அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேருமே என்ஜாய் பண்ணதை 2 பேருமே இது வரைக்கும் தொடாத ஒரு களம். அதனாலேயே வந்து 2 பேருமே என்ஜாய் பண்ணி இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். சம்மருக்கு வரணும். விபி அவர் சொன்ன மாதிரியே வந்து குழந்தைகளுக்கான படமாக இருக்கணும், ஆனால் பெரியவங்களுக்கு பிடிக்கணும். பெரியவங்க படம், ஆனால் குழந்தைகளுக்கும் அது புரியணும். அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் பண்ணுவார். தெரியல, 2 பேருக்குமே குட்டீஸ் இருக்காங்க வீட்டில், அவங்கள தேட்டர் கூட்டிகிட்டு போகணும், பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலயான்னு தெரில. பட் ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்து இது மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. டிஸ்கஷன் ஸ்டேஜ் ஆகட்டும், ஷூட்டிங் ஸ்டேஜ் ஆகட்டும், அது இருந்துகிட்டே இருந்தது. ஐ திங்க் அந்த மாதிரி தான் படமும் வந்திருக்கு. இப்போது சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஞானவேல் கேட்டிருப்பேன், யோ என்னையா இப்போ தான் ஒரு கதை ஓகே பண்ணியிருக்கிறோம், இன்னும் நீயே 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற, பேய் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாதையா, ரிலீஸ் பண்ணாதையா அப்படின்னு நான் கெஞ்சி கேட்டிருக்கேன். ஒரு 40 படம் வந்துருச்சு பேய் படம், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருப்பேன். பட் அதையும் தாண்டி ஐ திங்க் வி ஹேவ் சம்திங் நியூ டு சே. இது வரைக்கும் தொடாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. இவர் சொன்ன மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் தான். ஒரு டிரெக்டர்ஸும் வந்து வேறு வேறு ஜான்ரா தொடர்றது வந்து ரொம்ப ரேராக தான் சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களோட கதைகள் அதை சுற்றியே சில டைம் வந்துட்டு இருக்கும். வேறு வேறு ஹீரோஸ் மாறும்போது வந்து அது பெருசாக தெரியாது. பட் அவங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிட்டு அதில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து அப்படி இல்லை. வேறு ஹீரோஸ் மாறினாலும் அவரோட கதையும் மாறிட்டே இருக்கும், அவரோட ட்ரீட்மெண்ட்டும் மாறிட்டே இருக்கும், அவர் தொட்ட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம்ஸும் வந்து மாறிட்டே இருந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சென்னை 28லேருந்து மங்காத்தா பிரியாணிலேருந்து எல்லாமே வேறு வேறு ஒரு களம், வேறு வேறு இடத்துல வந்து ஒரு கதை சொல்லியிருப்பார். இதுவும் வந்து எங்களுக்கு அதே மாதிரி வந்து ஒரு புது விஷயம் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்பூக்கி ஃபிலிம் சொல்லலாம், அது ஹாரர்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பயமுறுத்துவோம், ஆனால் பயமுறுத்துகிற படம் கிடையாது இது. இது வந்து ஒரு சின்ன வயசில் நம்ம பார்த்த படங்கள் இருக்கும், நம்ம பார்த்து அனுபவித்த விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தமிழ் ஒரு ஃபிலிம் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் போது, எஸ் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு, இந்த படத்தில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு 2 பேருக்குமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட வந்து இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருந்தது. ஸோ நிச்சயமாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபில்ம், சம்மருக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங் ஃபில்ம் நம்ம பண்ணியிருக்கோம். பட் அவர் விதைச்ச ஒரு புது ஐடியா வந்து இந்த படத்துக்கு ஒரு புது கலர் கொடுத்துருக்கு. அது நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலும் அழகு சேர்த்ததுன்னு பார்த்தா நிச்சயமாக யுவன் சங்கர் அவர்கள் பிஜிஎம் இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, வந்து அந்த ரீல் மட்டும் பார்த்துருங்களேன், இந்த ரீல் மட்டும் பார்த்துருங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரியில் தீம் மியூசிக் இருக்கும், அதுவும் கேட்டேன். நான் ஏற்கனவே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி பிறவி சாங் அது வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக வந்து சேர்ந்தது. எல்லாருமே அப்படி ஒரு அழகு செய்திருக்காங்க. ஆர்டி ராஜசேகர் சார் வந்து நான் சொல்லணும், காக்கா காக்காலேருந்து பீட் கஜினி, ஜில்லுன்னு ஒரு காதல், ஒரு படமும் வந்து எனக்கு இன்னொரு அனுபவத்தை கொடுத்துருக்கு, இன்னொரு இடத்த கொடுத்துருக்கு. அவர் சொன்ன மாதிரி எனக்கும் அவர் எனக்கு இன்னொரு இடத்த போய் சேர்றதுக்கு வந்து பெரிய உதவியாக இருந்திருக்காரு. விஷுவலாக கதை சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி வெங்கட் பிரபு மாதிரியோ டிஓபி சாரும் வந்து ரொம்ப முக்கியமான பலம் இந்த படத்துக்கு, வந்து அவ்வளோ முக்கியமான பலம். அவர் இருக்கும்போது இன்னும் ஒரு கூடுதல் தெம்பு நிச்சயமாக வந்து என்னால் ஒரு நாளுமே வந்து அதை உணர முடிஞ்சது. இப்போ படம் ஷேப் அவுட்டாக இருக்கிறது, சாங் பார்க்கும்போது எல்லாமே அவரோட பலம் வந்து மறுபடியும் ஸ்க்ரீனில் தெரியுது. ரஜீவன் சொல்லணும், பிரவீன் சொல்லணும். ரஜீவனோட சாங் செட் ஒன்று போட்டிருக்காரு, அது நான் இந்த சாங்கில் வரல. அது வரும்போது வந்து அது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு கேள்வி வரும். கிட்டத்தட்ட எவ்வளோ பிரதர், ஒரு 20 படம் மட்டுமா சேர்ந்து என்னோட ஒரு படம் கூட மிஸ் ஆகாமல் 2 பேருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். பிரவீன் கூட நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபில்ம் கொம்பன். நான் கேட்டிருந்தேன், எப்படி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு முந்தின நாள் வரைக்கும் வந்து இது வச்சுக்கலாமா, இது வைக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் நடந்துகிட்டே இருந்தது. பட் ஒரு நாள் நைட் மட்டும் உட்காந்து பிரவீன் அவர்களும் இயக்குனர் அவர்களும் உட்காந்து டோட்டலாக அந்த படத்தை கொஞ்சம் மாற்றினாங்க அப்படிங்கிறதே நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஐ ரியலி என்ஜாய்டு பிரவீன்ஸ் ஒர்க். இதுலேயும் வந்து நான் அதை உணர்றேன்.
டப்பிங் பண்ணும்போது கூட வந்து கூடயே வந்து கேட்டுட்டு இது பண்ணியிருக்கீங்களா அது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இது என்னடா நிஜமாவே இவங்க ஷூட்டிங் நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் கேரவேனில் உட்காராம வெளியிலேருந்து உட்காரது காரணமும் அதான். இந்த சீன் எப்படி எடுக்க போகிறாங்க, இது வரைக்கும் ஒன்றுமே காணுமே, வெளியில் எதுவுமே ரெடியாகவே இல்லையே அப்படின்ட்டு தான் உங்கள் கூட ஜாலியாக பேசுறதுக்காக அந்த உட்காரல. இது எப்படி நீங்கள் ஷூட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறக்காக அப்படியே வந்து உட்காந்துருக்கேன். பட் அந்த மாதிரி தான் அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். பட் அதுக்குள்ளேயும் வந்து ஹீஸ் காட் இஸ் டேலண்ட், இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். கார்த்தி பிரியாணி படம் முடிச்சுட்டு இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீ எதுவும் பெருசாக ப்ரிப்பேர்லாம் பண்ணாத, விபி வந்து ரொம்ப அழகான ஒரு ஆக்டர், அவருக்குள்ளே வந்து நல்ல ஆக்டர் இருக்காப்புல, ஒரு டயலாக் சொல்லும் போது வந்து சும்மா பார்த்துட்டே இருக்கேன், அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அவர் பிடிக்கிற டெலிவரி மாடுலேஷனு அந்த டைமிங்லாம் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது பிடிச்சாலே ரொம்ப ரியலாக ஒரு விஷயம் கிடைக்கும். அது மட்டும் வாட்ச் பண்ணி அது மாதிரி தான் இருந்தது. என்னையா இப்படி நடிக்கிறியா, உன்ன மாதிரி நடிச்சிடணும், எப்படியா அந்த டேக் வந்து நீ பண்ண மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டேக் போவேன். ஸோ ஹீஸ் கிவன் அனதர் டைமென்ஷன் ஃபார் மீ அப்படிங்கிறது நான் முழுமையாக நம்புகிறேன். அண்டு எல்லா ஆக்டர்ஸுமே இப்போ நயன்தாரா பிரணிதாலாம் வந்து ஒரு லவ் சீன் இன்னும் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்குமே பிரதர், நான் லவ் சீன் இது வரைக்கும் பண்ணதே இல்லையா பிரதர் அப்படின்னு அவர் சொல்லுவார். பட் அவங்க எல்லாருமே வந்து படத்தை ஸ்க்ரீன் பிளே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக வந்து எல்லாருமே அதை உதவி இருக்காங்க. சமுத்திரனி சார் ஆகட்டும், பார்த்திபன் சார் ஆகட்டும், எவ்ரிபடி ஹேஸ் ரியலி ஹெல்ப்ட் திஸ் ஃபிலிம் டு கோ டு அனதர் லெவல் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அவங்களோட பெரிய மனசு எல்லாருமே வந்து சேர்ந்து இருந்து இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் வி ஹேவ் சம்திங் நியூ டு டெல் யூ. ஒரு புது படம், ஒரு புது களம். நிச்சயமாக எனக்கும் வெங்கட் அவருக்கும் இந்த டீமுக்கும் வந்து வேற ஒரு கதை சொல்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அண்ட் தேங்க்ஸ் டு வாசுகி ஆல்சோ. கேட்ட மாதிரி நான் இது வரைக்கும் கேள்வி கேட்கவே இல்லை, நிறைய கேள்வி கேட்பணும். நான் இவ்வளோ டெரரா அப்படிங்கிறது இவங்க சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது. நான் அப்படியெல்லாம் இல்லை, நானும் கொஞ்சம் ஜாலியான பையன் தான். எனக்கும் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அண்ட் ஐ ரியலி ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் த வே ஹி மேக்ஸ் ஆக்டர்ஸ் பிஹேவ் ஆன் ஸ்க்ரீன். ஒருத்தர்கிட்ட சென்னை 28 வந்து எல்லாருமே நியூ ஃபேஸஸ், பட் அவங்களோட பேசின விஷயங்கள் டயலாக்ஸ் எல்லாமே வந்து அந்த ஜென்ரேஷன் டப்புன்னு கீழே வயசு குறைஞ்சு இப்போ இருக்கிற கரண்ட் பீப்புளுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெங்கட் பிரபுனால் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுலேயும் வந்து இது ஓகே, இது இன்னும் கொஞ்சம் சொல்லுவீங்களா, இது கொஞ்சம் மாற்றலாமா அப்படின்ட்டு அவருக்குள்ளே இருக்கிற பெஸ்ட்டெல்லாம் எவ்வளோ கேட்க முடியுமோ ஐ திங்க் அதெல்லாமே கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். 2 டைரக்டர்ஸும் வந்து இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பார்த்திபன் சாரும் சமுத்திரகனி சாரும் என்னடா தம்பி நல்லா பண்ணிட்டியாடா அப்படின்ட்டு மாதிரி அவங்களும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே உண்மையாகும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த சம்மருக்கு ஒரு லுக் ஒன்று இருக்குது சார், அதில் நான் வரது வந்து அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். நிச்சயமாக இன்னொரு பரிமாணம் வந்து இந்த படத்தில் இருக்குது, அது படத்தோட பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றும். ஸ்க்ரீன் பிளே விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வேண்டாம்னு பார்க்குறேன் இப்போ அதை பற்றி பேசும்போது சார். இந்த சீசனில் சார், பட் இது வரைக்கும் சொல்லாத இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். எல்லாமே ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸில் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இப்போது வெங்கட் பிரபு அவர்களோட சேர்ந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஃபிலிமில் நானும் இருந்தேன்னா என்ன மாதிரி கதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை கொடுத்துச்சு. அந்த விஷயம் இப்போது அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும், இது வரைக்கும் பார்த்தது ரிலீஸ் ஆனது அல்லாது இன்னும் இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதை வச்சு தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இது வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து மாறுபட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக அதில் இருக்குங்க சார். இதில் எடுத்துக்கிற முயற்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு படமும் வந்து அப்படி தான் சார் செலக்ட் பண்ணுறோம். ஒரு படமும் வந்து இதில் உடம்பை வருத்திக்க முடியுமா, அப்போ இந்த கதையை டிக் பண்ணலாம் அப்படின்னு பண்ண முடியாது. ஒரு படத்தில் என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறோம். எல்லா படத்துலையும் வந்து உடம்பை காமிக்கணும், வருத்திக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கா அப்படிங்கிறது தான். அப்படி தேவை இருந்ததுன்னா அதுலேருந்து விலகி போக கிடையாது, அதுலேருந்து கூச்சப்பட போகிறது கிடையாது. அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு அப்படி தேவைன்னா அது பண்ண போகிறோம். மாற்றானுக்கு அது தேவைப்பட்டுச்சு பண்ணோம், ஏழாம் அறிவுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சு பண்ணோம், வாரணமாயிரமுக்கு வந்து அப்படி தேவைப்பட்டுச்சு பண்ணோம். ஸோ எல்லா படத்துலையும் அப்படி ஒரு தேவை இருக்கா அப்படிங்கிறது தான் சார். எல்லா படத்துலையும் சட்டையை கழட்டிட்டு நிற்க முடியாது சார். நிஜமாக ரொம்ப ஒரு எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. உங்கள் டைலாக் தான் அது. சத்தியமாக நீங்கள் இப்போ இங்கே வந்து நின்னப்புறம் தான் அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அங்கே உட்காந்துருக்கும் போதே சூர்யா சார் சொன்னார், ஒரு எக்ஸாம் ஃபீவர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அது உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது நிஜமாக. முதல்ல வந்து ஐ வாண்ட் தேங்க் ஞானவேல் வந்து இப்போ கேஷுவலாக தான் நாங்கள் வந்து ஸ்டுடியோ ரீன் வாசலில் வந்து இந்த கதையை நான் வந்து சும்மா ஒரு லைனாக தான் சொன்னேன் அவர்கிட்ட. சும்மா பிரியாணி போயிட்டு இருந்த டைம் தான், பிரியாணியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் வந்து சும்மா கேஷுவலாக ஒரு வாட்டி வந்து
ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் மட்டும் சொன்னேன். அது லைன் அவர் வந்து திடீர்னு சூர்யா சார் கிட்ட போயிட்டு அதை சொல்லிட்டாரு. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி சூர்யா சார் வந்து கூப்பிட்டு பேசினாங்க. ஆனால் நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து படத்தில் இல்லை. அது வந்து எனக்கு என்ன பயம் அப்படின்னா வந்து இப்போ சூர்யா சார் மாதிரி ஒரு 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 ஆர்டிஸ்ட், அது எவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற ஒரு 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 மாசான ஒரு ஹீரோ, அவங்கள வச்சு நான் படம் பண்ணும்போது வந்து எனக்கு அது வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ஒரு சிம்பிளாக சூர்யா சார் வந்து ஃபஸ்ட்டு பேசும்போது ஜாலியாக அவங்க ஸ்டைலில் ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு ஏன்னா அது முதல்ல பண்ணது வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருந்தோம். அது சிம்பிளாக ஜாலியாக பண்ணலாம் பிரபு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஆனால் வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ள உதறல். கண்டிப்பாக வந்து வெளில போனால் சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து பின்னி எத்தனை எவ்வளோ தைரியம் தான் எங்கள் ஆளை வச்சு நீ சிம்பிளாக ஒரு படம் எடுப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கர அல்லு இருந்தது. ஸோ வந்து அதுக்கப்புறமா தான் மாஸ் ஆச்சு அந்த கதை. அது வந்து ரொம்ப பெரிய பெரிய கதையாக மாறிடுச்சு. ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய 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 விஷயங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். நான் என்னோடய கரியர்லேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது வரைக்கும் வந்து 6 படங்கள் பண்ணியிருக்கேன். 6 படத்தில் வந்து இதுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப யோசித்து ரொம்ப எழுதி வந்து நான் ஏன்னா சூர்யா சார்கிட்ட வந்து கதை சொல்ல போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் லைட்டாக உதறும். ஏன்னா வந்து அவங்க வந்து நான் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்பார். அந்த சீன் அது நான் படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஷார்ப் அவங்க. அவங்க வந்து பிகாஸ் அவங்க அவங்க ஒன்லி திங்கிங் இஸ் மூவிஸ், சினிமா. அந்த கதை இப்போ சொல்லிட்டோன்னா அது 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 அதுக்குள்ளேயே தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரொம்ப பயந்து ஒரு நிறைய நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பண்ணோம். நிறைய பண்ணி என்னோடய டீம் இருக்குது, என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த கதைக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட முன்னாள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இப்போ டைரக்டர்ஸாக இருக்காங்க. அவங்கள நிறைய பேர் வந்து எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்து கண்ணன் சார்னு சொல்லி ஒருத்தர், ஒரு தெலுங்கு ரைட்டரு, அவர் வந்து நிறைய ராஜ்மௌலி சார்கிட்டலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த கதையை எப்படியாவது ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு கதை பண்ணிடணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் தான் மாஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். ரொம்ப நிறையா ஏன்னா வந்து இதில் நிறைய சிஜி ஓரியன்ட் ஃபிலிம். இது வந்து நிறைய ஃபஸ்ட் டைம் வந்து அவ்வளோ சிஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சூர்யா சார்னாலே அது மாதிரி ஏதாவது தோணுது. அவர் எப்படி கஷ்டப்படுத்தி அவர்கிட்டேருந்து வந்து ஏன்னா அவருக்கு அதான் பிடிக்குது. ரொம்ப ஈஸியாக வந்துட்டாருன்னா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்னும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார் அவர். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிப்பாங்க. அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு அவங்களோட லுக்காக இருக்கட்டும், அந்த அது காதில் போடுற பின் வந்து பயங்கர ஃபேமஸ். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாருமே வந்து அது வந்து ஒரு ட்ரேட்மார்க்காக பேசுகிறாங்க. அந்த காதில் போட்ட பின் ஐடியா வந்து சூர்யா சாரோட ஐடியா தான். அவர் தான் திடீர்னு பிரபு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தார். செம்மையாக இருக்கே, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க எவ்வளோ டெடிக்கேட்டட். என்கிட்ட வந்து கேட்குற முக்கால்வாசி ப்ரெஸ்ஸே வந்து என்கிட்ட கேள்வி கேட்குற முக்கால்வாசி பேர் வந்து எப்படி அவ்வளோ ஒரு சீரியஸான ஆக்டர் அவர் வந்து எப்படி உங்ககிட்ட வந்து இப்படி மாட்டினார் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லை அது அப்படி மாட்டுறதா இல்லை, அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு தெரில, அவர் எனக்கு நிறைய கற்றுக்கணும், அவருக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், 2 பேரும் சேர்ந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கம் அவுட் குட். லாட் ஆஃப் சிஜி இஸ் இன்வால்வ். என்னுடைய பக்க பலமாக இருந்தது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்டி சாரோட ஒர்க் பண்ணுறேன் இந்த படத்தில். ஆர்டி சார் கூட வந்து நாங்கள் ஆக்சுவலி வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு ஆர்டி சார் வந்து பழக்கம். அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் லான்ச் பண்ணியிருக்க வேண்டியது, ஒரு பயங்கரமான ஒரு படத்தில் லான்ச் பண்ணியிருக்க வேண்டியது அவரை, ஆர்டி சாரை. ஆனால் அவர் தப்பிச்சிட்டாரு, அந்த படத்தில் அவர் லான்ச் ஆகலை. வாண்டட்னு ஒரு படம் வந்து நாங்கள் பூஜை போட்டோம். அந்த படத்தோட டைரக்டர் வந்து வேறு யாரும் இல்லை, பிரேம்ஜி தான். அந்த படத்துக்கு நம்பி ஆர்டி சார் வந்து அவர் வந்து டெபியூ பண்ணலான்னு சொல்லி வந்தார். ஆனால் வந்து கடவுள் இருந்து காப்பாற்றி, அந்த கடவுள் இருக்கார் சார், அந்த கடவுள் வந்து காப்பாற்றி விட்டு அப்புறம் ஆர்டி சார் வந்து அவர் மின்னலேன்னு சொல்லி அப்படி கௌதம் சாரோட இது லான்ச் ஆகிட்டார். அப்புறமா வந்து ரொம்ப நாள் நாங்கள் ஒர்க் பண்ணோம் சொல்லி எப்போ பார்த்தாலும் வந்து நாங்கள் பேசிட்டு இருப்போம். சார் சேர்ந்து ஒன்று பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசுவோம். அது கண்டிப்பாக வந்து இது ஞானவேல் சார் தான் வந்து ஆர்டி சாரை வந்து ஆர்டி சார் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஞானவேல் சார் வந்து ஹி வாண்டட் அ ஃப்ரெஷ் டீம் ஃப்ரம் ஃப்ரெஷ் லுக். எல்லாமே வந்து எனக்கு கூட ஐடியா கிடையாது. அது வந்து ஞானவேல் சாரோட ஐடியா தான். புதுசாக இருக்கட்டும், புது டீமோட ஒர்க் பண்ணுங்கள், வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து எனக்கு டிஸ்கஷன் முதலேருந்தே வந்து, பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் சக்தி சார் தான் என்னோட 5 படத்துக்கும் அவர் தான் கேமராமேன்.
ஃபஸ்ட் டைம் ஆடி சார். ஆடி சாரோட ஒர்க் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு வேறு லெவலுக்கு நான் வேறு லெவலுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஒர்க்கிங் வித் யூ சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு ஒரு புது கலர், ஏன்னா வந்து நான் இவ்வளோ கலர்ஸ்லாம் நான் என் படத்தில் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் அப்படி சேச்சுரேட்டடாக அப்படி வந்து ப்ளீச் பைபாஸ் அப்படிலாம் சொல்லுவார் ஏதோ சக்தி சார். அந்த மாதிரியே ஒர்க் பண்ணி இந்த படம் வந்து மாஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டி சாரோட ஒர்க். அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு லேண்ட்மார்க் டைரக்டர் ஆகிட்டேன். அதாவது வந்து எல்லாருடைய லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் வந்து நான் டைரக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குது. இப்போ அஜித் சாரோட 50வது படமாக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவோட 100வது படமாக இருக்கட்டும், செல்வா மாஸ்டரோட 100வது படமாக இருக்கட்டும், இப்போது எங்கள் எடிட்டர் பிரவீனோட 50வது படம் மாசு. அதே சமயம் இந்த மாஸ் வந்து ஆர்டி ராஜசேகரோடைய 25வது படம். ஸோ வந்து பேசிக்காக நான் வந்து ஒரு லேண்ட்மார்க் டைரக்டர். அதாவது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டெக்னீஷியன்ஸோட லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் வந்து அது எப்படி எனக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து சூர்யா சாரோட 50வது படம் நான் தான் பண்ணுவேன். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ வந்து என்னோடய டீம் பிரவீன், அப்புறம் வந்து ராஜீவன் சார், அவங்க கூட ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டீம் பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் த ஹோல் டீம். வாசுகி, அப்புறம் வந்து நடித்த நடிகர்கள், அதே மாதிரி இங்கே இல்லை இன்றைக்கி நயன்தாரா அண்ட் பிரணீதா. அவங்க வந்து தேர் த லீடிங் லேடிஸ் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அவங்க என்னோடய படங்கள் முக்கால்வாசி வந்து பாய்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம், ஒரு கைஸ் ஓரியன்ட் ஃபிலிமாக தான் என்னோடய கதைகள் முக்கால்வாசி இருக்கும். இதுவும் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு கைஸ் ஃபிலிம் தான். இட்ஸ் வெரி கைஸ் ஃபிலிம். இது கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ பக்கா 200% சூர்யா சார் ஃபிலிம். இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா எவ்ரி ஃப்ரேம் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் டெடிக்கேஷன் இஸ். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு வாட்டி வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கூட வந்து சிவகுமார் சார் பார்த்தேன். சிவகுமார் சார் வந்து பார்த்துட்டு ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, என்னடா அடுத்தது இவன் கூட பண்ணுறியா அப்படின்னா, ஆமாம் டே இவன் சினிமா மாதிரி கிடையாதுடா, பார்த்து நடந்துக்கோ, கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே. ஆனால் சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது. அவர் வந்து வி ஹேட் கிரேட் ஃபன். ஐ மீன் நான் வந்து கார்த்தியோட நான் வந்து க்ளோஸ் ஆனதை விட வந்து நான் வந்து சூர்யா சாரோட தான் வந்து பிகம் வெரி க்ளோஸ் டு ஹிம். ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வி டாக் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் பிகம் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்கூலில் வந்து நாங்கள் எல்லாம் ஒரே ஸ்கூலு. அப்போல்லாம் கூட அவங்க எப்போவுமே அவ்வளோ பேசவே மாட்டாங்க. வெரி குவாய்ட், நான் தான் வந்து பிடிச்சி இறக்கி அப்படி பேச வச்சு அவர் வந்து இப்போ முதல்லலாம் வந்து வெறும் ஷார்ட் பிடிச்சோடனே கேரவான் போயிடுவாங்க. அப்புறம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டார் அவர். சும்மா ஜாலியாக கேஷுவலாக ஹேட் ஃபன், வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். அதான் ஞானவேல் சார் சொன்ன மாதிரி நிறைய சண்டைகள், நிறைய வாக்குவாதங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் வந்து வி ஆல் ஒர்க். இது எல்லா சண்டையுமே வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக தான் அப்படின்றது தான் வந்து ஒரு விஷயம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி த ப்ராஜெக்ட் இஸ் கம் அவுட் குட். நடித்த நடிகர்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து என்னை இயக்கிய சமுத்திரக்கனியை வந்து நான் இந்த படத்தில் இயக்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அது வந்து நான் ஆக்ஷன் சொல்லி இல்லை அந்த லுக்கு கொஞ்சம் தப்பாக இருக்குண்ணா, அந்த லுக்கு வந்து கொஞ்சம் மாற்றுங்கன்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு டேரக்டர்கிட்டே சொல்லி, ஏன்னா அவர் தான் என்னோடய ஃபஸ்ட்டு இந்த ஹீரோவை வச்சு பண்ண டைரக்டர். உன்னை சார் நடந்து என்ன, அதே மாதிரி பார்த்திபன் சாரோட எல்லாருக்குமே தெரியும். ஸோ டேரக்டரை வந்து 2 டேரக்டர்ஸை வந்து டைரக்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது, அவங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு. பட் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நல்லா வந்திருக்கு. செல்வா மாஸ்டரோட ஒர்க், என்னுடைய ஆக்ஷன் டைரக்டர், அவர் வந்து என்னுடைய ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். ஸோ அவர் மற்றபடி எல்லாருக்குமே, ஜான்சன் சார் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் என்னோட சேர்ந்து ரைட்டர்னு சொல்லணும், வசனம் வந்து என் கூட சேர்ந்து மதன் கார்கி இந்த படத்தில் வந்து ஹி ஹெல்ப் மீ அவுட் வித் டயலாக்ஸ் இந்த படத்தில். ஸோ அவருக்கு என்னோடய நன்றிகள். அதே மாதிரி பாடல்கள் வந்து இப்போ நல்லா பாப்புலராக இருக்குது. ஸோ அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் அப்பா ஒரு பாட்டு எழுதி, பூச்சாண்டி சாங் அப்பா எழுதியிருக்காங்க. மற்ற சாங்ஸ் எல்லாமே வந்து மதன் கார்கி எழுதியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. யுவனோட மேஜிக் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது இப்போ சொல்லக்கூடாது, நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ விரைவில் படம் வருது. டேட் சொல்லிடலாம்ல சார்? 29th மே தமிழ் தெலுங்குல ராட்சசுடு, தமிழில் மாஸ், ரெண்டுமே வந்து வருது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் வந்து வி மேட் ஷுவர் தட் ஃபஸ்ட்லேருந்தே கதை பேசும்போதுலேருந்தே வந்து
நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த படத்தை வந்து நம்ம ஃபேமிலி குழந்தைங்களுக்கு நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் we've done a lot. இந்த படத்தில் ஒரு ஸ்மோக்கிங் சீன் கூட கிடையாது. என்னோட படத்தில் வந்து எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க அது மாதிரி ரொம்ப நிறைய தம் அடிக்கிற சீன்லாம் வரும் சொல்லி. ஹலோ சார், ராஜீவ் சார். ஸோ அதே மாதிரி வந்து இதில் ஐட்டம் நம்பர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லேடிஸை கிண்டல் பண்ணுற மாதிரி சீன்ஸு, கலாச்சி பாடுறது, அந்த மாதிரி எந்த விஷயமும் இதில் இல்லாமல் ஒரு குழந்தைகள் வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும் இந்த படத்தை. பிகாஸ் அந்த மாதிரி நானும் படம் பண்ணதில்லை. என்னோடய படங்கள் முக்கால்வாசி வந்து பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே தான் நான் படம் பண்ணியிருப்பேன். இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கும், ஒரு குழந்தைங்க படம் பெரியவங்களுக்கு பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஸோ படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ 29 உங்களை தான் தியேட்டரில் சந்திக்கிறோம். நயன்தாரா பேயா சார்? ஆல்ரெடி லவ் சீன் ஒழுங்கா வைக்கலன்னு நயன்தாரா கொலை வெறில் இருக்கு. இந்த கேள்வியை கேட்டு இல்லை நயன்தாரா பேயெல்லாம் கிடையாதுங்க. நான் 8 பேயும் கிடையாது. பேயே இல்லையே, நாங்கள் தான் பேய் மாதிரி வேலை செஞ்சோம். இல்லை நீங்கள் படம் பாருங்களேன், உங்களுக்கு அது எவ்வளோ பெயின் ஃபுல் படம் என்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கணக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். இல்லை இது வேம்பயர் ஃபிலிம்லாம் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு கிமிக் தான் காட்டியிருக்கேன். இதில் சூர்யா சாரை எப்படி அவங்க ஃபேன்ஸ் பார்க்கணும், மக்கள் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் சூர்யா சாரை காட்டியிருக்கேன். கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒர்க்காலையா அப்படிங்கிறத நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். இது வந்து மாசிலாமணி தான் அவர் பேர், கேரக்டர் நேம் மாசிலாமணி. அது செல்லமாக மாசுன்னு கூப்பிடுவாங்க. மாசே நல்லா இருக்கேன்னு டைட்டில் வச்சிட்டோம். ஏன்னா மாசிலாமணின்னு ஏற்கனவே ஒரு படம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, அது மாசில் வரல, ஸோ அதனால் மாஸ் இல்லை மாஸ். அப்போ மாசிலாமணியோட ஷார்ட் ஃபார்ம் தான் மாஸ். சத்தியமா எங்க ஸ்பாட்டுக்கு தமன்னா வந்ததே கிடையாது சார். இல்லை சி சத்தியமா அது நான் ஒன்றுமே சொல்லல சார். சார் சூப்பர் சார், தேங்க்யூ. இல்லை சி நான் ஜாலியாக தான் நானும் சொல்கிறேன். நான் தமன்னான்னு போட்டாங்க. இல்லை அது ஒரு சாங் நாங்கள் ட்ரை பண்ணோம் படத்தில் போடுறதுக்கு. ஈவன் ஒரு கம்போஸ் பண்ணி தமன் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி ஒரு சாங் வந்து நாங்கள் செகண்ட் ஹாஃபில் வர்றதுக்கு ஒரு சாங் ரெடி பண்ணி பண்ணோம். பட் ஆனால் வந்து அது அந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்லோ ஆகுச்சு. அதனால் வந்து அந்த பாட்டை இந்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ண முடியல. ஒரு நல்ல சாங் தான் அது. அது கரெக்டாக இந்த இடத்துல அமையலை எங்களுக்கு பண்ணுறதுக்கு. அது கண்டிப்பாக அடுத்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த சாங்கை. ஆல்ரெடி ஞானவேல் சார் சொல்லிட்டாரு, நான் அடுத்த படத்தில் இந்த சாங் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து கண்டிப்பாக அடுத்த படத்தில் நாங்களே யூஸ் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். வி ஹேட் ஃபன். படம் ஒர்க் பண்ணும்போது சரி, கதை நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே எனக்கு ஐ காட் ரியலி எக்ஸைட்டட். இதில் பிரபு கதை சொல்லும்போதே எப்பா உனக்கு தான்ப்பா ஆர்ஆர் தான்ப்பா ஆர்ஆர் தான் சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே இருந்தது. அண்ட் படத்தை இப்போ பார்க்கும்போதே எனக்கு ஐ ஃபெல்ட் த ரீ ரெக்கார்டிங் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டண்ட் டு த ஃபில்ம் அண்ட் எவ்ரி திங். ஸோ வி ஒர்க் வெரி ஹார்ட். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது 2-3 சீனில் பிரபுவே சொல்லிச்சு புல் அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன். ஸோ அது அப்புறம் சாங்ஸ் விஷுவல் அமேசிங். ஆர்டி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் கண்டிப்பாக திஸ் வில் பி அ ஃபுல் என்டர்டெய்னர். ஒரு பயங்கர மாசான ஒரு படமாக இருக்கும் நம்புகிறேன். வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் அண்ணனோட 6வது படம் மாஸ். ஃபஸ்ட் டைம் சூர்யா அண்ணாவோட ஜாலியாக நடிக்கிறோம். சூர்யா அண்ணா நல்ல ஜாலி டைப் தான். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பயமுடுத்துனாங்க, நீங்கள் ரொம்ப சீரியஸ் டைப்பு, ரொம்ப அப்படி இப்படின்னு. பட் நீங்கள் ஜாலி தான், ஃபன். மாஸ் 2ல் திரும்ப ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். வேறு என்ன சொல்கிறது, எங்கள் ஆஸ் யூஷுவல் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கும். நான், யுவன், எங்கள் அக்கா வாசுகி எல்லாருமே இருப்போம். ஐயோ எல்லாருமே இருப்போம்.
புது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீமன், கருணாஸ், சஞ்சய் அவங்களோட ஒரு புது டீம்லாம் உள்ளே வந்திருக்கு. மற்றபடி ஆர்டி சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். நான் வந்து செகண்ட் டைம் சார். ஆர்ட் நம்ம ராஜீவனோட ஃபர்ஸ்ட் டைம் புது டீம் சேர்ந்துருக்கு. படம் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. யுவன் பயங்கரமாக ஆஸ் யூஷுவல் பிச்சு உதறிட்டு இருக்காரு. வேறு என்ன சொல்கிறது தெரில. படம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ. கேரக்டரை தவிர வேறு எதை வேணாலும் பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்கும் இந்த இனிய சந்திப்பில் மகிழ்ச்சி. எல்லாம் ட்ரெயிலர்லாம் பார்த்தீங்க. ஒரு தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கான ஒரு படமாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. க்ரீன் ஸ்டூடியோ ஞானவேல் சாரோடைய கம்பெனியில் டார்லிங், அதுக்கப்புறம் கொம்பன், அதுக்கப்புறம் மாஸ் 3 படங்கள். 2 படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிச்சயமாக மாசும் நிச்சயமாக பெரிய அளவில் வெற்றி அடையும். குறிப்பாக வந்து ஹீரோ சூர்யா சார் என்னுடைய முதல் ஹீரோ. முதல்ல நான் நந்தாவில் அவர் கூட தான் நடிகராக அறிமுகமானேன். அதுக்கப்புறம் இப்போ நான் நடிச்சிருக்கிற மாஸ் படம் என்னுடைய 101வது படம். 100வது படம் வந்து அவருடைய தம்பி கார்த்திக் சார் கூட கொம்பனில் நடித்தேன். 100வது படம். முதல் படம் சூர்யா சார் கூட நடிச்சுட்டு 101வது படம் மாஸ். ஸோ இந்த நிகழ்வு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சூர்யா சாருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் தம்பி வெங்கட் பிரபு டைரக்ஷனில் முதன்முறையாக நடிச்சிருக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. கழுகுக்கு அப்புறம் ஒரு ஹிட் சாங்க்கு அப்புறம் நான் மாசில் அவருடைய பாட்டுக்கு ஆடி இருக்கிறோம். ஸோ அதை தாண்டி வந்து பிரேம்ஜி, இதில் இருக்கக்கூடிய ஆர்டி ராஜசேகர் சார், எடிட்டர், எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வரிசையாக வந்து பேய் படங்களாக வந்துட்டுருக்குது. எனக்கும் பேயாக நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு பெரிய பயம் இன்றைக்கி வர்றப்ப என்னென்னா, என்னடா இவன் எந்த ப்ரெஸ் மீட்டு போனாலும் நின்றுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கடுப்பில் ஏதாவது தப்பாக எழுதிடாதீங்க. ஃபஸ்ட்டு இப்போ ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த ரிக்வஸ்ட் கேட்குறேன். ப்ளஸ் இந்த படம் ஃபஸ்ட்டு சூர்யா சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படம் பண்ணி தந்ததுக்கு என்னுடைய நன்றி. ப்ளஸ் வெங்கட் பிரபு அண்ணா. ப்ளஸ் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இருக்கிற மெயின் ஆட்கள் நிறைய பேர், என்னையும் உட்பட, சூர்யா சார் ஆகட்டும், யுவன் சார் ஆகட்டும், வெங்கட் பிரபு சார் ஆகட்டும், பிரேம்ஜி சார் ஆகட்டும், எல்லாருமே ஒரே ஸ்கூல் சென்ட் பீட்ஸ், எல்லாருமே சென்ட் பீட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். பட்டு ஸ்கூலில் எப்படி சண்டை நடக்குமோ அதே மாதிரி ஜாலியாக டெய்லியும் சண்டை போட்டுட்டு மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ஃப்ரெண்டை பற்றி திட்டுறது, இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ஃப்ரெண்டை பற்றி திட்டி தான் படம் நடந்துச்சு. பட் அவுட்புட் ஃபைனலாக பார்க்குறப்ப அந்த டீமோட ஹார்ட் ஒர்க் என்னங்கிறது நம்மளுக்கு புரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைனாக படங்கள் ரிலீஸஸ் இருந்தங்காட்டி கண்டினியூஸாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல. இருந்தாலும் ஃபைனல் அவுட்புட் கூப்பிட்டு பிரவீன் சார் ஸ்டுடியோவில் பார்த்தோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆர்டி சார் ஒர்க் ஆகட்டும், யுவன் சாரோடைய கான்ட்ரிபியூஷன் ஆன் சாங்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ரைட் ஃப்ரம் சூர்யா சார் டு பிரேம்ஜி சார், கருணாசன், ஸ்ரீமான், ப்ளஸ் இன்றைக்கி வராத அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. படம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ரஜீவன் சார் ஆகட்டும், ஸ்டன் மாஸ்டர் சில்வா சார் ஆகட்டும், பிரவீன் சார், எடிட்டர் பிரவீன் சார், காஸ்டியூம்ஸ் வாசி மேடம், ப்ளஸ் எல்லாருக்கும், யுவன் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அவங்களுடைய டோட்டல் டீம் ஒர்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்திருக்கு. இது டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி அ சம்மர் ட்ரீட் ஃபார் த ஹோல் தமிழ் ஆடியன்ஸ். அது அந்த விதத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் உங்களுடைய நல்ல படங்களுக்கு இது வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட் இருந்திருக்கு. அந்த விதத்தில் இந்த படம் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஞானவேல் சார் நான் மீட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இருந்திருக்கலாம். பட் இதுதான் எனக்கு அவருடைய கம்பெனியில் முதல் படம். ரொம்ப நன்றி சார். இல்லை, சூர்யா சார் பற்றி சொல்லணுன்னா ஒன்று தான். அவர் என்ன சாப்பிட்றாரு, என்ன ஒர்க் அவுட் பண்ணுறாரு, எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாரு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. அவரையும் 1996 பார்த்தேன். அன்றைக்கி போட்ட அதே பேண்ட்டு இன்றைக்கும் போடலாம். ஒரு 1/2 இன்ச்சு கூட ஏறவே இல்லை. அது எப்படின்னு தெரியல. வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு ஒரு
ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் விடாமல். சார் எப்படியாவது உங்கள் படத்தில் நான் நடிக்கணும், உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் எனக்கு ஒரு பிரமாதமான ரோல் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க, பார்த்து சிரிப்பீங்க. அப்படி ஒரு நல்ல ரோல். எனர்ஜெட்டிக் டீம்னு சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் 3 பேர் எனர்ஜியோடு இருப்பாங்க, ஒரு 2 பேர் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து இந்த படம் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறவங்க கூட ரொம்ப எனர்ஜியாக இருந்தாங்க. வெறும் இந்த டீம் மட்டும் எனர்ஜெட்டிக் டீம் இல்லை, மாஸ் 100% மாஸாக இருக்கும். கிளாஸுக்கும் பிடிச்ச மிகப்பெரிய மாஸாக இருக்கும். சூர்யா சாரோட சேர்ந்து நடித்த அவரோட எல்லா படங்களும் எனக்கு ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போயிருக்கு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. இந்த படமும் அப்படி தான் ஒரு மிகச்சிறந்த இடத்த எனக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மிக பிரமாதமாக படம் வந்திருக்கு. யுவன் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் விஷயம். ரீரெக்கார்டிங் எப்படி வந்திருக்குன்னு நான் கேட்டேன், நான் கேட்கவே இல்லை. எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்குன்னு வெங்கட் பிரபு சார் சொன்னார். இனிமேல் தான் பார்க்கணும், கேட்கணும். வழக்கம் போல் சாரோட டீம் பிரவீன் சார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. சாங் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சின்க்லேட்டிங்காக கட் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச் ஃபிலிம் இது. அவ்வளோ பிரமாதமான ஸ்கிரிப்ட். வெங்கட் பிரபு சாருக்கோட எக்ஸ்பெக்டேஷனை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேனா இல்லையான்ட்டு அவர் தான் சொல்லணும். This is our second movie with Studio Green and I can என்னால் வந்து எங்கள் ஃபேமிலியாக தான் பேச முடியுமே தவிர பிகாஸ் இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்கிறதுக்கு காரணம் வெங்கட் பிரபு. அண்ட் திஸ் மூவி என்ன சொல்கிறது, எவ்ரி மூவி இஸ் பீன் டிஃப்ரெண்ட் ஃபார் அஸ். பட் இந்த படம் வந்து எங்களுக்கு ஜானர் வைஸ் ஆஸ் வெல் அஸ் மேக்கிங் வைஸ் இட்ஸ் பீன் வெரி டிஃப்ரெண்ட். சூர்யா அவங்கள பற்றி எனக்கு நிறைய பேர் ஷூட்டிங்க்கு முன்னாடி சொன்னாங்க, பட் ஹி வாஸ் நத்திங் லைக் தேட் அட் லொக்கேஷன். அண்ட் பிரபுவோட டீம்ன்றதுனால ஹி வாஸ் கூலான்னு எனக்கு தெரியல, பட் ஹி வாஸ் வெரி அப்படிதானா. And of course, I saw the movie, I'm happy, and Yuvan has done a great job. Everybody here has done a great job. Praveen said he'll buy me an iPhone, sorry, Mini Cooper after he finished watching the movie. And rendilla ungalku sedhu, yes. So we had fun while shooting, and thanks to the producer because he gave us all the liberty. எவ்வளோதான் சண்டை போட்டாலும் we are all here together now, and that's what matters. இல்லை கேள்வி in sense you have to make sense அவ்வளோதான். So anyway, we are happy and please support the movie and support the whole team. மாஸ் எனக்கு 50வது படம். வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன். நான் நிறைய படங்கள் வெங்கட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டுடியோ கிரீன் கூட அதே ஈக்குவலாக 6 படம் பண்ணியிருக்கேன். அவங்களோட படமாக இது அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக சூர்யா சார் நடித்த மாஸ் அந்த படமாக இருந்துருக்கு. ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. சச் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ தேங்க் மை ப்ரொடியூசர் ஞானவேல் சார் ஃபார் திஸ் அண்ட் ஆல்சோ வெங்கட் பிரபு சார். பிஃபோர் மாஸ் படத்தை பற்றி நாங்கள் பேசுகிறதோட ஆக்சுவலாக சென்டிமெண்ட் இருக்குது எனக்கும் வெங்கட் பிரபுக்கும். நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தை பற்றி என்றைக்குமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவாக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். வெளில வந்து எதுவுமே படமாக பண்ணும்போது நடந்த ஒரு சில மூமெண்ட்ஸ் வேணால் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஆர்டிஸ்ட்டாக சூர்யா சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு பெரிய டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் பர்சனலாக நான் இந்த படத்தில் நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். ஒரு ஆன் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் டப்பிங் போயிட்டு திருப்பி அவர் டப்பிங்கில் கொடுக்குற சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, எப்போயுமே வந்து ஒரு 10 to 20% எலிவேஷன் தான் இருக்கும். விச் வாஸ் ஆக்சுவலி குவைட் சர்ப்ரைசிங். நிறைய ஹீரோக்கள்கிட்ட நான் பார்க்கல, அது அவங்கக்கிட்ட பார்த்துருக்கேன். கண்டிப்பாக வந்து I mean, I'm sure that is one of the reasons why he's in such a big stage right now. And நிறைய ஜாலியாக பண்ணோம் இந்த படம். எப்படின்னா முதல்லேருந்தே இட் வாஸ் அ ஸ்மால் லைன் விச் வாஸ் டெவலப்ட் இன்டு அ கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட். பெருசாக அமையுது அப்படின்னு ரிலைஸ் பண்ணும்போது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. ஐயோ இதில் வந்து கரெக்டாக பண்ணணும். முக்கியமாக சூர்யா சாருக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இன்னும் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி தட் ஷுட் ட்ரான்ஸ்லேட் வெல். யுவனோட மியூசிக், அவரோட பிஜிஎம்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தேன் நான், ரொம்ப பின்னிட்டார். பயம் நிஜமாலேயே மியூசிக்கில் ஒரு பயம் ஏற்படுத்தியிருக்காரு விஷுவலோட. அதுதான் சொன்னேன் நான் அவருக்கு பார்த்துட்டு.
ஐம் ஷூர் யூ எல்லாருமே வந்து அதே தான் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அதோட ஒரு பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். Hello, I'm Lakshmi Menon. YouTube viewers, subscribe to Redpix.